அனைவருக்கும் வணக்கம். இவர் யாருன்னு பார்க்குறீங்களா? இவர் தாங்க லார்ட் கர்சன். இவரோட முழு பெயர் ஜார்ஜ் நாதானியல் கர்சன். இவர் பிரிட்டிஷ் அரசு அதிகாரி, இந்தியாவோட வைசிராயாக இருந்தவர். இந்தியாவோட வைசிராயாக இவர் எப்போ பதவியேற்றார்னு பார்த்தீங்கன்னா 1899 ஜனவரி 6. பதவி முடிந்த ஆண்டு 1905. மொத்தம் 6 வருஷம் இந்தியாவோட வைசிராயாக பதவியேற்றிருக்காரு. இவர் காலத்தில் பண்ண முக்கியமான ஒரு பிரிவினை பார்த்திங்கன்னா இந்த வங்க பிரிவினை 1905. ஏன் வங்காளத்தை பிரித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வங்காளம் மிகப்பெரிய மாகாணம், நிர்வாக வசதிக்காக பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையான ரீசன் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தை பிளக்கிறதுக்காகவும் இந்து முஸ்லீமோட ஒற்றுமையை கலைக்கிறதுக்காகவும் தான் இதை பிரிச்சிருப்பாங்க. எப்படி பிரித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்கம் கிழக்கு வங்கம்னு பிரிச்சிருப்பாங்க. கிழக்கு வங்கத்தில் முஸ்லீம்ஸையும் மேற்கு வங்கத்தில் ஹிந்துஸையும் தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. இதோட விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை இந்திய மக்கள் கடுமையாக எதிர்த்தாங்க. இதனால் சுதேசி இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க 1905. சுதேசி இயக்கம்னா என்னென்னா, வெளிநாட்டு பொருட்களை புறக்கணிக்கிறது, இந்திய பொருட்களை பயன்படுத்துறது தான். இவரோட மற்ற முக்கிய நடவடிக்கைகள்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பல்கலைக்கழக சட்டம் 1904 கொண்டு வந்திருப்பார். அதுபோக நம்ம இந்தியாவோட பழமையான நினைவு சின்னங்கள்லாம் பாதுகாத்தார். எக்ஸாம் ரிலேட்டடாக என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் கர்சன்னா யாருன்னா இந்திய வைசிராய். அவரோட பதவிக்காலம் 1899 1905 வரைக்கும். வங்க பிரிவினை எப்போன்னா 1905. இதோட விளைவு தான் சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கத்தோட ஆண்டும் 1905. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.